சில உணர்ச்சி வசப்பட்ட தமிழர்கள் அவருடைய கொடும்பாவியை கொளுத்தியிருக்கின்றார்கள். சாலை மறியலையும் ஆத்திரத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஆனால் அந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு அவர்கள் மீது கொடுத்திருக்கக்கூடிய வழக்குகள் புகார்கள் மீது அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும். நிச்சயமாக அடுத்து ஈரோட்டில் நுழைந்தால் ஈரோட்டில் நாங்களும் நுழைவோம். ஈரோட்டில் அவருக்கு டெபாசிட் செய்வதுதான் எங்க பணி. நாங்க படமெல்லாம் எடுத்தோம். 15 நாள் அங்க இருந்தேன். ஒரு வாரம் அவரோடு இருந்தோம். அவர் நின்று படம் எடுக்கும் போது அவர் என்னை விட ஏறக்குறைய 15 வயசு குறைஞ்சவர். ஆனாலும் நான் அந்த தலைவர் மாபெரும் தலைவருக்கு முன்னாடி தொட்டு நிற்பதற்கு அருகதை இல்லை என்று நான் தள்ளி நிற்பேன். அண்ணன் வைகோ அவர்களிடம் தள்ளி நிற்பார். திருமாவளவன் தள்ளி நின்று போட்டோ எடுத்திருப்பாரு. கொளத்தூர் மணி தள்ளி நின்று போட்டோ எடுத்திருப்பார். காரணம், அப்படிப்பட்ட ஒரு கொரில்லா போர் தலைவனை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. அந்த மரியாதை எங்களுக்கு இருக்கு. தோல்ல கை போட்டுக்கிட்டோ உரசிக்கிட்டோ போய் நிக்கிறது நாங்க அல்ல. ஏன்னா அது நிச்சயம் அது போலியான படம்.